செய்திகள். மேல்மருவத்தூரில் அதிவேகமாக வந்த தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் ஆட்டோ மீது மோதி விபத்து ஏற்பட்டது. விழுப்புரத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் உள்ள தடுப்பு சுவரில் மோதியதில் விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். தாராபுரத்தை அடுத்த மூலனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் நலத்திட்ட பணிகளை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தூரம்பாடி ஊராட்சி, குழந்தை கவுண்டன் வலசு, நெத்தப்பாளையம் ஊராட்சி, உத்தம கவுண்டன் வலசு, ஏரிசனம்பாளையம், ராமப்பட்டினம், ராசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நலத்திட்ட பணிகளை இல பத்மநாபன், அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பழனிசாமி, துரை தமிழரசு, தண்டபாணி, மோகன்ராஜ், கார்த்திக், சுரேஷ், செல்லமுத்து உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சங்குப்பட்டி கிராமத்தில் சாய்ந்து விழும் நிலையில் உள்ள மின்கம்பத்தை சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே குருவிக்குளம் ஒன்றியத்திற்குட்பட்ட சங்குப்பட்டி கிராம பகுதியில் குடியிருப்பை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பம் சாய்ந்து விழும் அபாய நிலை காணப்படுகிறது. இதனால் பலமான காற்று வீசும் பொழுது மின்கம்பம் சாய்ந்து வீட்டின் மீது விழும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன் சாய்ந்து விழும் நிலையில் உள்ள மின்கம்பத்தை சரி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் மற்றும் முருகன் உள்ளிட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சிக்குட்பட்ட 18 வார்டுகளிலும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சிறப்பு துப்புரவு முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முகாமினை கணேசமூர்த்தி, தங்கவேல், ராஜேஸ்வரி, மணிமாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த முகாமில் சாலை ஓரங்களில் புற்களை அகற்றுதல், குப்பை குளங்களை அகற்றி தூய்மைப்படுத்துதல், மின் கம்பங்களில் உரசும் மரக்கிளைகளை அகற்றுதல், கழிவுநீர் பாதைகளை சரி செய்தல் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது. இதில் நூர் ஜஹான், ஜாகிர், சாதிக் பாஷா, இளவரசன் மற்றும் சாந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வியாசர் அறக்கட்டளை மற்றும் சங்கம் துவக்க விழா சென்னை ஆலந்தூரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. வியாசர் அறக்கட்டளை மற்றும் சங்கம் துவக்க விழா சென்னை ஆலந்தூரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் மேனேஜிங் ட்ரஸ்ட் மாணிக்கம் தலைமை உரையாற்றினார். மேலும் செயலாளர்களிடம் பேசிய ஜி.பி. சாமி தெரிவிக்கையில், எங்கள் சமூகத்திற்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை வைத்தனர். இந்த கூட்டத்தில் சங்கர், வெங்கடேசன், ராஜேந்திரன், ராமச்சந்திரன், சிவகுமார், ராஜாராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சின்னாரப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் மாவட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் கள ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் வட்டம் சின்னாரம்பட்டி அங்கன்வாடியில் ஆய்வு மேற்கொண்டு பின்னர் சின்னாரம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகளோடு பாடத்தை கேட்டறிந்தார். மேலும் கிராம மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் ராமகிருஷ்ணன், துறை சார்ந்த அதிகாரிகள், சின்னாரம்பட்டியும், சண்முகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஜோலார்பேட்டை பாபு நகர் ஸ்ரீ ராகவேந்திரா ஆலயத்தின் 37ஆம் ஆண்டு துவக்க விழாவும் 353வது ஆராதனை விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பாபு நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரா ஆலயத்தின் 37ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 353வது ஆராதனை விழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் ஆகஸ்ட் மாதம் 20, 21, 22 ஆகிய தேதிகளில் பூர்வ ஆராதனை, மத்திய ஆராதனை, உத்திர ஆராதனை ஆகிய 3 தினங்களில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் 353வது ஆராதனை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவை சீரும் சிறப்புமாக ஸ்ரீ ராகவேந்திர சேவா டிரஸ்ட் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் கடந்த ஆண்டை விட விரிவான ஏற்பாடுகள் செய்து வருவதுடன் தமிழகம் முழுவதிலும் இருந்து விழா நாட்களில் கூடுதலாக 1050 அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பிற்கு பேராலய அதிபர் இருதயராஜ் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கூடுதலாக சிறப்பு ரயில்களை வேளாங்கண்ணிக்கு இயக்க வேண்டும் என ரயில்வே துறைக்கு கோரிக்கை வைத்தனர். காவேரிப்பட்டினம் பேரூராட்சி தலைவரிடம் பட்டா கேட்டு பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் 13வது வார்டு சண்முக செட்டி தெருவில் வசிக்கும் 80 குடும்பங்களுக்கு இதுவரை பட்டா இல்லை. எனவே பட்டா வழங்க கோரி காவேரிப்பட்டினம் பேரூராட்சி அலுவலகத்தில் தலைவர் அம்சவேணி செந்தில்குமார் அவர்களிடம் அப்பகுதியில் சார்ந்தவர்கள் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் மனு அளித்து எங்களுக்கு பட்டா வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் செந்தில்குமார் மற்றும் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் சார் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. திருப்பூர் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் சார் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வட்டாட்சியர்கள் மற்ற அரசு துறையை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதுபோன்ற விவசாயி குறைதீர் கூட்டத்தை அனைத்து விவசாயிகளும் எளிதாக வந்து செல்லும் வண்ணம் சார் ஆட்சியர் அலுவலகத்திலேயே நடத்த வேண்டும் என்று விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர். இதுகுறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க இருப்பதாக சார் ஆட்சியர் தெரிவித்தார். ஊத்தங்கரையில் கொங்கு இளைஞரணி சார்பில் கோலாட்டத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஸ்ரீ மகா முனியப்பன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சம்பத் அவர்கள் தலைமையில் முனியப்பன் கோயில் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட கொங்கு மங்கையர் கோலாட்ட நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறுவர்கள் முருகபெருமான் உள்ளிட்ட சாமி வேடங்கள் அணிந்து வந்து அசத்தினர். இதில் கோவில் தர்மகர்த்தா சிவசக்தி சண்முகம், கொங்கு இளைஞரணி செயலாளர் ரவி, பொறுப்பாளர்கள் CAK சந்திரசேகரன், ராஜி, பொருளாளர் மணி, கருப்பசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். விருதுநகரில் ஸ்ரீ குரு ராகவேந்திரர் பக்தர்கள் குழு சார்பில் அன்னதான விழா நடைபெற்றது. விருதுநகரில் மாவட்ட ஸ்ரீ குரு ராகவேந்திரர் பக்தர்கள் குழு சார்பில் மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் 353வது ஆராதனை மகோத்சவ விழா மந்திராலய மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சுபேந்திர தீர்த்த சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற்றது. இதையொட்டி 7ஆம் ஆண்டாக அன்னதான விழா நடைபெற்றது. முன்னதாக ராகவேந்திர சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதான விழாவிற்கான ஏற்பாடுகளை பொறியாளர் சிவகுமார், கஜேந்திரன், மாரிமுத்து மற்றும் விருதுநகர் மாவட்ட ஸ்ரீ குரு ராகவேந்திர பக்தர்கள் குழுவினர் செய்திருந்தனர். கோவை மாவட்டத்தில் மரம் விழுந்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சேக்கல்முடி எஸ்டேட் பகுதியை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் புதன்கிழமை காலை தனது மகன் முகிலனை பள்ளிக்கு நடைபாதையாக கூட்டி சென்றுள்ளார். அப்போது வீசிய பலத்த காற்றின் காரணமாக மரம் இருவர் மீதும் விழுந்துள்ளது. இதில் சிறுவன் முகிலன் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். காயமடைந்த தந்தை முத்துக்குமாரை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் புதிய ரயில்வே பாலம் பணி முடிவடைந்து லோட் எனும் சோதனை நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தானியங்கி தூக்கு பாலம் கட்டும் பணி 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்நிலையில் இதன் பணி முடிவடைந்து இன்று 11 கூட்ஸ் பெட்டிகளுடன் லோடிங் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த சோதனை ஓட்டத்தில் 20 முதல் 60 வரை கிலோமீட்டர் வேகத்திற்கு இந்த லோட் என்ஜின் சோதனை ஓட்டம் புதிய தூக்கு பாலம் வழியாக வெற்றிகரமாக நடைபெற்றது. திருவொற்றியூரில் பயங்கர ஆயுதத்துடன் விரட்டி வந்த இருவர் அங்குள்ள பொதுமக்கள் கூடியதால் தப்பி ஓட்டம் பிடித்தனர். திருவொற்றியூர் பகுதியில் வசித்து வருபவர் முகமது முஸ்தபா. இவர் தனியார் தொலைக்காட்சியில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு செய்தி சேகரிக்க சென்ற நிலையில் இவரது மனைவி அஸ்மத் ஃபாத்திமா மற்றும் மகள் சுமையா ஃபாத்திமா, மகன் முகமது இப்ராஹிம் ஆகியவர் வீட்டில் தனியாக இருந்த பொழுது மர்ம நபர் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். இந்நிலையில் அஸ்மத் ஃபாத்திமா மற்றும் சுமையா ஃபாத்திமா, முகமது இப்ராஹிம் மற்றும் உயிருக்கு பயந்து வந்த நபரும் கதவை இறுக்கமாக பிடித்துக் கொண்டதால் பயங்கர ஆயுதங்களுடன் வெட்ட வந்தவர்கள் கொலை செய்ய முடியாமல் தப்பிச் சென்றனர். மேலும் பொதுமக்கள் ஒன்றாக கூடியதால் பத்திரிகையாளர்களின் குடும்பத்தினர் உயிர் தப்பியது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் கடனை திரும்ப செலுத்த கோரி தனக்கும் தன் குடும்பத்திற்கும் கொலை மிரட்டல் விடுவதாகவும் முகமது என்பவர் மனு அளித்துள்ளார். கோவையில் கடனை திரும்ப செலுத்த கோரி தனக்கும் தன் குடும்பத்திற்கும் கொலை மிரட்டல் விடுவதாகவும் தன் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் குனியமுத்தூரை சேர்ந்த சாந்த் முகமது என்பவர் மனு அளித்துள்ளார். எனவே தனது குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் தனது குடும்ப பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய 9 பேருந்துகளை மாநகர மேயர் மகேஷ் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய 9 பேருந்துகளை நாகர்கோவில் மாநகர மேயர் மகேஷ் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். உடன் மெர்லின் ஜெயந்தி, ஹெலன் டேவிட்சன், கேட்சன் மற்றும் சிவன் பிள்ளை, சிதம்பரம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வால்பாறையை அடுத்த சோலையார் எஸ்டேட் பகுதி கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர்.
கோவை மாவட்டம் சோலையார் எஸ்டேட் பகுதியில் வசித்து வருபவர் ரமேஷ் இவருடைய பசுவை மேய்ச்சலுக்கு அனுப்பியுள்ளார். மேய்ச்சலின் போது பசு கிணற்றுக்குள் தவறி விழுந்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பத்திரமாக பசுவை மீட்டனர். எனவே பாழடைந்த கிணறுகளை உடனடியாக மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் அரசு வேலை வாங்கி வருவதாக மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் அரசு வேலை வாங்கி வருவதாக மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை செய்தபோது வினு மீது மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி வழக்கு விசாரணையில் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து வினு மற்றும் வீரபத்ரன் ஆகிய இருவரையும் தேடி வந்த போலீசார் இன்று வினுவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வீரபத்ரனை போலீசார் தேடி வருகின்றனர். நடிகர் விஜய் காங்கிரசின் மீது பற்று கொண்டவர் என்றும் விரைவில் அவர் காங்கிரசுடன் இணைந்து பணியாற்றுவார் என நம்புவதாகவும் அக்கட்சியின் நிர்வாகி அசீனா சையத் கூறியுள்ளார். மத நல்லிணக்க ஒற்றுமையை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற பேரணி தென்காசி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு சௌந்தர்யா ஹோட்டல் வரை சென்று நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி அசீனா சையத் கலந்து கொண்டார். இதில் பழனி நாடார் பூமாதேவி, முருகன், உதயகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் பள்ளி படிப்பின் போது தூய்மை பணியை நான் மேற்கொண்டேன் என பள்ளி விழாவில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார். தூத்துக்குடியில் தமிழக அரசின் சார்பில் விலையில்லா இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி மில்லர்புரம் புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு ஆரோக்கியம் ஃபீட்டர், கீதா ஜீவன் ஆகியோர் 148 மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கினர். விழாவில் ஆனந்தசேகரன், ஜெனிடா, அன்னலட்சுமி, கோட்டுராஜா, ரவீந்திரன், செந்தில்குமார் மற்றும் கருணா, மணி, ஆல்பர்ட் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளப்பட்டியில் ரேஷன் கடை திறப்பு விழா நடைபெற்றது. ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளப்பட்டியில் புதிதாக ரூபாய் 13.60 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ரேஷன் கடையை தலைமை தாங்கி திறந்து வைத்தார். இதில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா எம்எல்ஏ அவர்கள், அவருடன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிரி மற்றும் வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்குறிச்சி பசுபதீஸ்வரர் கோயிலில் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ காட்சி நிகழ்ந்தது. அரியலூர் மாவட்டம் பழூர் அருகே கொள்ளிடமாறு பாயும் காவிரி கரை ஓரத்தில் உள்ளது. இந்த கிராமத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பாள் சமேத பசுபதீஸ்வரர் கோயில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுக்கு 2 முறை சூரிய பகவான் ஈசனை சுற்றி வந்து வழிபட்டதாக ஐதீகம். இதனால் சூரிய பகவான் சிவனை இந்த தலத்தில் வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்வானது சுமார் 10 நிமிடம் வரை நீடித்தது. இந்த அரிய காட்சியை காண ஏராளமான பக்தர்கள் காலை முதலே கோவிலுக்கு வந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்த அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏவுக்கு அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கள்ளக்குறிச்சி சேலம் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் 100கணக்கான ஆட்டோ மற்றும் கார் அணிவகுப்பு ஊர்வல வரவேற்பால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதில் வாகன அணிவகுப்பு ஊர்வலத்தில் வண்ண காகித மலர்களை வானில் பறக்கவிட்டு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் சின்னசேலம் நகரத்திற்குள் வந்தடைந்த காங்கிரஸ் கட்சி மாநில தலைவருக்கு குதிரை வண்டியில் அமர வைத்து வரவேற்பு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட காங்கிரஸ் செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட தலைவர் ஜெய்கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. காங்கிரஸ் செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட தலைவர் ஜெய்கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வ பெருந்தகை எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில் இந்த கூட்டத்தில் கட்சியை வலிமைப்படுத்துவதும் கூட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. தலைவர் ராகுல் காந்தியுடைய காலம் தற்போது நடைபெறுகிறது. இனிவரும் காலங்களில் இந்த தேசத்தின் முகமாக, தேசத்தின் குரலாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குரல் ஒலிக்கும் என தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை BSNL நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கான 20வது அகில இந்திய BSNL விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழா நடைபெற்றது. கோவை மாவட்ட BSNL முதன்மை பொது மேலாளர் சங்கர் வரவேற்புரை நிகழ்த்த சிவபிரதாப் சிங் நிம்ரானா தலைமையாற்றினார். தமிழ்நாடு தொலைத்தொடர்பு வட்ட தலைமை பொது மேலாளர் பனாவத் வெங்கடேஸ்வரலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார். விழாவில் KG ரமேஷ் மற்றும் R முரளி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காட்டுமன்னார் கோயிலில் மாநில துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பதக்கம் வென்ற அரசு கல்லூரி மாணவியை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சால்வை அணிவித்து பாராட்டினார்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தேசிய மாணவர் படை அலுவலராக உதவி பேராசிரியர் மற்றும் இயக்குநர் உடற்கல்வித்துறை முனைவர் சரவணன் உள்ளார். இதில் மாணவி கீர்த்தனா ஆங்கில துறையில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். மேலும் இவர் மாநில அளவிலான போட்டிகளில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இவர் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் தலைமையில் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். குன்றத்தூர் ஒன்றியம் வடக்குப்பட்டு ஊராட்சி தனியார் மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. குன்றத்தூர் ஒன்றியம் வடக்குப்பட்டு ஊராட்சி தனியார் மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. முகாமில் காஞ்சி மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன், ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து முகாமை தொடங்கி வைத்து மனுக்களை பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் கலைஞர் கனவு இல்ல திட்ட ஆணைகளை வழங்கினர். இதில் மலர்விழி, ஸ்ரீதேவி, ராஜேந்திரன், பாண்டியன், நந்தினி, மேதா, வசந்தகுமார், வித்யா, ரஞ்சித்குமார், மின்வாரியம், காவல்துறை உட்பட 15 அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதி முழுவதும் நடைபெறும் கனிம வளம் கொள்ளை கண்டித்து சாமானிய மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதியில் ஆற்று மணல், கிராவல் மண் உள்ளிட்ட கனிம வள கொள்ளை தொகுதி முழுவதும் ஆங்காங்கே சட்டவிரோதமாக கடத்தப்படுவது கண்டித்து சாமானிய மக்கள் கட்சியின் மலர் மன்னன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தனர். இதில் குணசேகரன், தாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் ஜோசப், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தென்னரசு, தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட 11 பேரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து பின்னர் இரவு விடுவித்தனர். கிருஷ்ணகிரி அருகே என்சிசி பயிற்சியாளர் என பள்ளியை ஏமாற்றி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சிவராமன் மீது மேலும் ஒரு புகார். வழக்கறிஞர் என கூறி 36 லட்சம் பணம் பறித்ததாக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டோர் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கந்திக்குப்பம் கிங்ஸ்லி என்ற தனியார் பள்ளியில் போலியாக என்சிசி முகாம் நடத்தி 13 மாணவிகளை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததுடன் 12 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். இந்த போலி என்சிசி முகாம் நடத்தி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் பொறுப்பாளர் சிவராமன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த குற்றம் தெரிந்தும் அதை மறைக்க முயற்சி செய்த பள்ளியின் முதல்வர், தாளாளர் உட்பட 11 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். அருள்மிகு ஆதிசக்தி மகா மாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயம்குண்டம் அடுத்துள்ள மலங்கன் குடியிருப்பு பகுதியில் எழுந்து அருள்பாலித்து வரும் ஆதிசக்தி மகா மாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆதிசக்தி மகா மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில் முதியவர் ராமநாதனுக்கு இதய வாழ்வில் கடுமையாக இருந்த அடைப்பை அகற்றுவதற்கு நவீன தொழில்நுட்பம் மூலம் ஆஞ்சியோபிளாஸ்டிக் மூலம் அடைப்புகளை அகற்றி சாதனை படைத்துள்ளார். தஞ்சையில் கடுமையான இதய வாழ்வு அடைப்பால் பாதிக்கப்பட்ட 83 வயது முதியவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை இல்லாமல் ஸ்டண்ட் பொருத்தாமல் ஆஞ்சியோபிளாஸ்டிக் மூலம் இதய வாழ்வு அடைப்பை நீக்கி தஞ்சை தனியார் மருத்துவர்கள் சாதனை புரிந்தனர். இந்த புதிய நவீன தொழில்நுட்பம் தஞ்சைக்கும் வந்துவிட்டது என மருத்துவர்கள் தெரிவித்தனர். தென்காசியில் பசியில்லா தமிழகம் அமைப்பு சார்பாக ஆம்புலன்ஸ் வாகன சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. தென்காசியில் பசியில்லா தமிழகம் அமைப்பு சார்பாக ஆம்புலன்ஸ் வாகன சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் ரிப்பன் வெட்டி கொடியசைத்து ஆம்புலன்ஸ் சேவையை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சாதிர், உதயகிருஷ்ணன், ஷேக் ஃபரீத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை ஈசிஆரில் வரும் 24ஆம் தேதி 3 செயற்கை கோள்களுடன் விண்ணில் ராக்கெட் செலுத்தப்படுகிறது. சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமம் இணைந்து இந்தியாவில் முதன்முறையாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ரூமி 1 ஹைபிரிட் ராக்கெட் 24ஆம் தேதி சென்னை ஈசிஆர் மொபைல் லான்ச் பேடிலிருந்து 3 செயற்கைக்கோளுடன் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இந்த விளக்க பத்திரிகையாளர் சந்திப்பில் மயில்சாமி அண்ணாதுரை மற்றும் மார்டின் குழும நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற பேரவையின் பொது நிறுவனங்களின் குழு தலைவர் நந்தகுமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது.
ஆலத்தூர் சிட்கோ தொழிற்பூங்காவில் உள்ள அபெக்ஷு நிறுவனத்தினையும் திருப்பூரூர் வட்டத்தில் உள்ள செம்பாக்கம் உணவு சேமிப்பு கிடங்கினையும் வண்டலூர் குமிழி கிராமத்தில் தாட்கோ சார்பில் நடத்தப்படும் பழங்குடியினர் மாணவர் விடுதியினையும் மறைமலை நகர் மின்வாரிய துணை மின் நிலையத்தினையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதில் அருண்ராஜ், சுபா, நந்தினி அரசு அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டத்தில் உடனிருந்தனர். விருதாச்சலத்தில் பல்வேறு அரசு பணிகளை மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். விருதாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட காந்தி நகரில் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தும் வகையில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணி, வயலூர் ஏரியில் தூர்வாரும் பணி ஆகிய பணிகளை மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது வருவாய் வட்டாட்சியர் உதயகுமார் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். அகஸ்தீஸ்வரத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தோவாளை, ராஜக்கமங்கலம், மேல்புறம் உட்பட மாவட்டத்தில் உள்ள வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும். ஊராட்சி செயலாளர்களுக்கு சிறப்பு நிலை, தேர்வு நிலை, வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் உள்ளிட்ட விடுபட்ட அனைத்து உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்பது போன்ற 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தற்செயல் விடுப்பெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரணமல்லூர் பேரூர் திமுக சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பெரணமல்லூரில் உள்ள டி.கே.எம். மணிமேகலை திருமண மண்டபத்தில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அம்பேத்குமார், பாண்டுரங்கன், வேணி, ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக தரணிவேந்தன், இந்திரா இளங்கோவன், மனோகரன், ராமசாமி அண்ணாதுரை, தட்சிணாமூர்த்தி, லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தாராபுரத்தில் மாவீரன் ஒண்டி வீரனின் 253வது நினைவு நாளை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் ஒண்டி வீரன் 253வது நினைவு நாளை முன்னிட்டு அண்ணா சிலை முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஒண்டி வீரன் திருவுருவப் படத்திற்கு தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்வில் தண்டபாணி, ஒண்டி வீரன், ராஜசேகர், ஆனந்த், வினோத், லோகநாதன், பாலகுமார், தமிழ்முத்து, செந்தில்குமார், நாகராஜ், லிங்கேஷ், பகவதி, பன்னீர்செல்வம், ரங்கசாமி, ஃபவுல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். நாகர்கோவில் அருகே இறைச்சகுளம் அமிர்த விஸ்வா வித்யா பீடம் 9வது மையத்தினை தொடங்கி வைத்து எல். முருகன் பேசினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இறைச்சகுளம் பகுதியில் உள்ள அமிர்தா பல்கலைக்கழகத்தின் 9வது மையத்தினை மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் எல். முருகன் குத்துவிளக்கேற்றி வைத்து பேசினார். புதிய தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி இந்தியா முக்கிய இடத்தில் வளர்ச்சி பெற்றுள்ளது. கடந்த 2014வது ஆண்டு 11வது இடத்தில் இருந்த இந்தியா தற்பொழுது 5வது இடத்திற்கு பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறி உள்ளது. வரும் 2027ஆம் ஆண்டு இந்தியா 3வது இடத்திற்கு முன்னேறும். வரும் 100வது சுதந்திர தின விழாவை ஒட்டி இந்தியா உலகில் முதல் நாடாக திகழும் என பேசினார். கரூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தலைவர் மற்றும் தொகுதி மகளிர் அணி தலைவர்கள், செயலாளர்கள் தேர்வு செய்வதற்கான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் பாட்டாளி மகள் கட்சி சார்பில் தொகுதிக்குட்பட்ட பகுதி செயலாளர் தலைவர் மற்றும் தொகுதி மகளிர் அணி தலைவர், செயலாளர் தேர்வு செய்வதற்கான பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வைத்தி, ஐயப்பன், இசக்கிமுத்து கலந்து கொண்டனர். மேலும் பொதுக்கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோயில் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் காஸ்மோபாலிட்டன் அரிமா சங்கம் மற்றும் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இணைந்து சமூக பயன்பாட்டிற்கு எதிரான போதை பழக்கங்களின் தீமைகள் குறித்து சமூக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு வீரமுத்துக்குமரன், பரணிதரன், பாலராய்வாயன் ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு அழைப்பாளர்களாக காவல் ஆய்வாளர் ரேவதி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் ஆகியோர் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர். இதில் ரமேஷ்குமார், வித்யாசாகர், ரவிச்சந்திரன், முகமது யூசுப், கதீர், சம்பந்தம், சஞ்சய் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை அரசு கலைக்கல்லூரியில் ராணுவ தளவாடங்கள் குறித்தான கண்காட்சி நடைபெற்றது. கோவை அரசு கலைக்கல்லூரியில் பாதுகாப்பு ஆய்வுகள் துறையின் சார்பில் 2 நாள் ராணுவ தளவாடங்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தும் மிசைல்கள், போருக்கு பயன்படுத்தப்படும் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ராக்கெட்டுகள், ராணுவ செயற்கைக்கோள்கள், போர் கப்பல்கள், ஃபெய்லி பாலத்தின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை அருகே பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை நிலைய செயலகத்தில் கட்சி கொடியை அக்கட்சித் தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைத்தார்.
திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பேருந்து நிலையம் எதிரே தமிழக வெற்றிக் கழக நகர செயலாளர் திவாகர் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். நிகழ்வில் நகர இளைஞர் அணி நிர்வாகி யுவராஜ், நகர பொருளாளர் சரவணன் மற்றும் யோகேஷ், தமிழ், அஜித், சுபாஷ், ராமச்சந்திரன், அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் விற்பனை கண்காட்சி எளம்பலூர் தந்தை ஹென்ஸ் ரோவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது உற்பத்தி பொருட்களான மரச்சிற்பம், சணல் பை, சிறுதானிய உணவுகள், அலங்கார பொருட்கள், பாசிமணி, படிகமணி, மூலிகை சோப்பு போன்ற கைவினைப் பொருட்கள் மற்றும் ஆடைகள் ஆகியவை விற்பனைக்கு காட்சிப்படுத்தியுள்ளனர். விருதுநகரில் ஸ்ரீ குரு ராகவேந்திரர் பக்தர்கள் குழு சார்பில் அன்னதான விழா நடைபெற்றது. விருதுநகர் சிவகாசி ரோட்டில் உள்ள ராகவேந்திரர் மிருத்திகா பிருந்தாவனத்தில் 7ஆம் ஆண்டாக அன்னதான விழா நடைபெற்றது. அன்னதான விழாவிற்கான ஏற்பாடுகளை பொறியாளர் சிவகுமார், கஜேந்திரன், மாரிமுத்து மற்றும் விருதுநகர் மாவட்ட ஸ்ரீ குரு ராகவேந்திரர் பக்தர்கள் குழுவினர் செய்திருந்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் பிள்ளாத்துறை என் கருப்பம்பட்டி, வடமலைப்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு அருள்பாலிக்கும் அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருவிழா நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் பிள்ளாத்துறை என் கருப்பம்பட்டி, வடமலைப்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு அருள்பாலிக்கும் அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயில் ஆடி வெள்ளி மற்றும் வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு அருள்குமார் அவர்கள் தலைமையில் 1ஆம் ஆண்டு 108 திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கணேசன், பாலசுப்ரமணியன், சரவணன் நடேசன், அருணாச்சலம் வெங்கடேசன், நிர்மலா, மாசிலாமணி நடேசன், பைத்தம்பாறை செந்தில் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரி அருகே 12 வயது தனியார் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு தொடர்பாக தீவிர ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் போலியாக NCC முகாம் நடத்தி 13 மாணவிகளை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததுடன் 12 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். இந்த போலி NCC முகாம் நடத்தி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் பொறுப்பாளர் சிவராமன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த குற்றம் தெரிந்தும் அதை மறைக்க முயற்சி செய்த பள்ளியின் தாளாளர் உட்பட 11 பேரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெறுவதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கோவில் புனரமைப்பு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 19ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் மகாலட்சுமி ஹோமம், தன பூஜை நடைபெற்ற முதல் கால யாக வேள்வி பூஜைகள் துவங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் கம்பம், கூடலூர், உத்தமபாளையம், சுருளிப்பட்டி, காமையகவுண்டன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.